எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே பாருங்க, ஒரு சின்ன சின்ன காரியத்தில் தவறு நடந்துடும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையுமே மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன செய்யணும்? நீங்கள் செய்யணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு அம்மா வேலை பார்க்குறதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த அம்மாவுக்கு 400 ரூபா சம்பளம். இவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளவு? அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, நீ 8 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? நீ என்ன சொல்கிறாரு? 8 மணி நேரம் கரெக்டாக வேலை பாருமா, உனக்கு 400 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அம்மா எனக்கு 400 ரூபா சம்பளம் பத்தலை, இந்த ஆள் பாட்டு கிடக்கிறாரு அப்படின்ட்டு 8 மணி நேரம் வேலையை 6 மணி நேரம் பார்த்துட்டு 2 மணி நேரம் ஓப்பி அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு போக, இங்கே வர, பாத்ரூம் போக, டீ குடிக்க, இப்படியே டயத்தை என்ன செஞ்சிருது, 2 மணி நேரம் என்ன செஞ்சிருது, வேஸ்ட் பண்ணிடுது. அப்போ 8 மணி நேரம் ஓனரை பார்க்க சொல்லியிருக்கிறாரு. 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் சம்பளம் சொல்லியிருக்காரு ஓனர். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது, 400 ரூபா சம்பளத்தை நீ என்ன சம்பளம் கொடுக்குற, கட்ட மாட்டேங்குது ஆனால் சொல்லி 8 மணி நேரத்தை 6 மணி நேரம் பார்க்குது, 2 மணி நேரத்தை ஓப்பி அடிச்சிருது. அப்போ இதை அந்த மனுஷனை நம்ம ஏமாத்துறோம், அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறாரு, எத்தனையோ வாக்கு கொடுத்துருக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், உன் எஜமானுக்கு என்ன செய், கீழ்ப்படிஞ்சிரு. இதெல்லாம் கொரிந்தியரில் எழுதியிருக்க பவுலுடைய 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உன் வேலையில் உண்மை இருக்கணும், எல்லா காரியத்திலையும் பேச்சில் உண்மை இருக்கணும், நீ வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருக்கணும், மேனேஜருக்கு உண்மையாக இருக்கணும், எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ எல்லா இடங்களிலும் உண்மையாக நடந்தா, உண்மையாக வேலை பார்த்தா, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாரு. இந்த எஜமா கொடுக்க வேண்டாம், நீ இவருக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே போதும். இந்த எஜமான கீழ்பட்டு நடக்க வேண்டாம், அவர் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிரு. அப்படி செஞ்சுட்டேன்னா இந்த எஜமானுக்கு நீ கீழ்படியில, அந்த எஜமானு கீழ்படுகிற, அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு, அந்த கட்டளை கீழ்படுகிற. இந்த கட்டளை பார்த்து இந்த உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வசனப்படி நீ வேலையில உண்மையா இருக்கிற, பேச்சில் உண்மையா இருக்கிற, நடக்கல உண்மையா இருக்கிற, குடும்பத்தில் உண்மையா இருக்கிற, எல்லாத்திலும் உண்மையா இருப்பதனால உனக்கு நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார்.